எல்லோருக்கும் வணக்கம். மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களிலேயே மிகவும் உக்கிரமான, அதே சமயம் பக்தனுக்காக நொடிப்பொழுதில் தோன்றிய அவதாரம்தான் நரசிம்ம அவதாரம். இரணியகசிபு என்ற அரக்கன் பிரம்மனிடம் ஒரு விசித்திரமான வரத்தை பெற்றிருந்தான். எனக்கு மனிதர்களாலோ மிருகங்களாலோ மரணம் வரக்கூடாது, நிலத்திலோ ஆகாயத்திலோ சாவு இருக்கக்கூடாது, வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேயோ உயிர் போகக்கூடாது, பகலிலும் இரவிலும் மரணம் நிகழக்கூடாது, எந்த ஆயுதத்தாலும் நான் அழியக்கூடாது என்பதுதான் அந்த வரம். இந்த அகங்காரத்தில் அவன் தன்னைத்தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டான். ஆனால் அவனுக்கு மகனாக பிறந்த பிரகலாதன் மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தனாக இருந்தான். தந்தை எவ்வளவோ சித்திரவதை செய்தும் பிரகலாதன் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை விடவே இல்லை. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த இரணியன், எங்கே உன் கடவுள், இந்த தூணில் இருக்கிறானா என்று ஒரு தூணை எட்டி உதைத்தான். அந்த தூண் பயங்கரமான சத்தத்துடன் பிளந்தது. அங்கிருந்து வெளிப்பட்டார் நரசிம்மர். சிங்கத்தின் தலையும் மனிதனின் உடலும் கொண்ட விசித்திர உருவம். இரணியன் வாங்கிய வரத்திலிருந்த ஒவ்வொரு ஓட்டையையும் இறைவன் அடைத்தார். மனிதனும் இல்லை, மிருகமும் இல்லை, அவர் நரசிம்மர். அவர் இரணியனை தன் மடியில் கிடத்தினார். அதனால் நிலத்திலும் இல்லை, ஆதாயத்திலும் இல்லை. வீட்டின் வாசற்படியில் நிலைப்படி வைத்து வதம் செய்தார். அது உள்ளேயும் இல்லை, வெளியேயும் இல்லை. மாலை பொழுதில் வதம் செய்தார். அது பகலும் இல்லை, இரவும் இல்லை. இறுதியில் தன் கூர்மையான நகங்களாலேயே அவன் வயிற்றை கிழித்தார். இது எந்த ஆயுதமும் இல்லை. பக்தன் சொன்ன சொல்லுக்காக ஒரு தூணிலிருந்து இறைவன் ஓடி வந்த அந்த நொடிதான் நரசிம்ம அவதாரத்தின் சிறப்பு. கடவுள் எங்கும் இருக்கிறார், எதிலும் இருக்கிறார் என்பதை உலகிற்கு உணர்த்திய கதை இது. தீமைகள் எவ்வளவு பெரிய வரங்களை பெற்றிருந்தாலும் தர்மத்தின் முன்னால் அவை அழிந்தே தீரும். உண்மையான பக்தி எங்கே இருக்கிறதோ அங்கே இறைவன் நிச்சயம் வருவான்.